உலக சாஸ்திரத்திலேயே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலகத்தினுடைய சரித்திர குறியீட்டை மையமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்னுமாக உலகத்தின் சரித்திர குறியீட்டை மையம் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷர்களோ எந்த பிறப்புகளோ கடவுள் என்று சொல்லி தங்களை மேன்மைப்படுத்துகிறவர்களோ அவர்களால இதெல்லாம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் தான் உலகங்களை வகுத்து பிரதேசங்களை வகுத்து எல்லைக்குறிகளை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினால உலகத்தின் சரித்திரத்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான் மையமாக இருக்கிறார். போஸ்டர்ஸ் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி எல்லோரும் இன்றைக்கு அந்த நாட்களை நேரத்தை அந்த தியதியை முத்திரித்தே எல்லாரும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டு ஒத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நாங்கள் திருவிருந்துக்கு நாங்கள் கடந்து வர போகிறோம். ஆண்டவராகிய இயேசு அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து அதை தியானித்து பார்த்து அவர் என்ன பேசினார், என்ன சொன்னார், அவருடைய இருந்த மக்களுக்கு பூமியில உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து எல்லா ஜனங்களும் அவரை பார்க்கிறாங்க, இயேசுவை காணுறாங்க, சீசர்கள் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே அங்கு அவர் உயிர்த்தெழுகிற அந்த நாள் மட்டும் கல்லறையில இருந்த பரிசுத்தவான்கள் அந்த கல்லறையில எழுந்து அப்படியே இருந்தார்களாம். வேதம் அதை பதிவு செய்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எருசலேம் எல்லா இடங்களிலும் நடந்து எல்லாருக்கும் காணப்பட்டார். எல்லாரும் அவரை பார்த்தாங்க. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து பரிசுத்த நகரம் எல்லாம் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் எல்லாரும் காணக்கூடிய விதத்தில் பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிரடைந்து அந்த எருசலேம் நகரம் எல்லாம் எல்லா வீதிகளிலும் அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இத யாரும் குறிப்பிடுறது. நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். அவர் கல்லறையில அவர் வைத்து அடிக்கப்பட்ட அந்த 3 நாள் அவர் உயிர்த்தெழும் வரைக்கும் அவர்கள் எழும்பி அப்படியே பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல பொசிஷன்ல இருந்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்த உடனே அந்த ரிசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கல்லறையில மரித்து இருந்த அந்த பரிசுத்தவான்களை அது இருக்க விடல. அதை என்ன சொல்ல, அந்த வல்லமை அவர்களை அப்படியே எழுப்பி அந்த வீதிகள் எல்லாம் நடந்து திரிஞ்சு எல்லாராலும் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை, நடைபெறவில்லை என்று சொல்லுகிற மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கு உயிர்த்தெழுந்து அங்கு வீதியெல்லாம் நடந்து திரிந்து எல்லாருடைய கண்களும் காணத்தக்க விதத்தில் அவர்கள் நடந்து திரிந்தார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இதை விட மேலான ஆதாரம் ஒன்றுமே இல்லை. இந்த சத்தியங்களை எடுத்து வாதிடுங்கள், நீங்க சொல்லுங்கள். ஆகையினால் தான் இயேசு உயிர்த்தெழுந்த நாயகனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய வல்லமை மகா பெரிதான வல்லமையாய் இருக்கிறது.
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் மகா ஓங்கிய புயத்தினால அந்த இயேசு கிறிஸ்துவை அங்கு உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரர், இன்றைக்கு நிறைய உண்மைகளை சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் நம் மத்தியில எங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் அநேக ஜனங்கள் பார்க்கிறாங்க. இயேசு பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பார்த்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து அவர் உயிர்த்தெழுந்த உடனே எல்லாரும் அவரை காண்றாங்க. எப்படி? அதை நாங்க பார்க்க போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அந்த பெண்கள், ஸ்திரீகள், மரியாள் எல்லாரும் அங்க வந்து பார்க்கிறாங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி 5வது வசனம், பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று சொல்லி நான் அறிவேன் என்றார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர் உயிர்த்தெழுந்த உடனே இயேசுவை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமா புறப்பட்டு ஓடுறாங்க. ஓடி போய் அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது தூதனுடைய மெசேஜை கேட்ட உடனே இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் அவங்க இல்லை என்று சொல்ற செய்திய சொல்ல போற வழியில இயேசு அவர்களோட சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறார்? என்ன பேசினார்? இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க. சொல்லுங்க, வாழ்க. வாழ்க என்று சொன்னால் வாழ்ந்து நல்லா இருக்கிறது. வாழ்க என்று சொன்னால் ரெஜாய்ஸ், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிறப்பா இருங்க, வாழ்க. அதாவது வாழ்க என்ற வாழ்த்துதல் நல்லது. இதை இயேசு உயிர்த்தெழுந்த உடனே தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய ஊழியர்களுக்கு, தன்னுடைய விசுவாசிகளுக்கு, குடும்பங்களுக்கு அவர் முதலாவது விட்டு சென்ற ஒரு நல்லாசியான வார்த்தை தான் வாழ்க. ஆமென். அப்ப இந்த வாழ்க என்று சொன்னால் ரெஜாய்ஸ், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அப்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, சமாதானமாக எங்களோட வாழ்க்கை இந்த பூமியில கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாங்க வாழ வேண்டும். ஆமென். அதனால தான் நெகேமியா 8:10 சொல்றார், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அவர் இந்த நிருபத்தை எழுதுற நேரம் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில அடிகள், வேதனைகள் பட்டு, சிறைச்சாலையில அடிபட்டு உபத்திரவப்பட்டு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பவுல் அப்போஸ்தலன் அங்க அந்த நிருபத்தை கைகள்ல விலங்கிட்டு சங்கிலி போட்டு இருக்கிற நேரம் அவர் அவரோட வச்சு இந்த நிருபத்தை எழுதுறார். சபைக்கு சொல்லி அனுப்புறார். சபைக்கு நிருபத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன நிருபத்தை எழுதுற நேரம் அவர் சொல்றார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். ஆமென். எந்த ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற அடிகள், வேதனையப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி அவன் எழுத மாட்டான். உடனே அங்க காவலாளி, அங்க சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தவன் அவர் இப்படி சொன்ன உடனே அவரை திரும்பி பார்க்கிறான். பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் சொல்றார், மறுபடியும் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஆமென். ஏன்னு சொன்ன இந்த மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு விடுதலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு எங்களுடைய ஆவியில, எங்களுடைய ஆத்மாவில, எங்களுடைய சரீரத்தில் எல்லாவற்றிலையும் அவருடைய
வாழ்த்துதல் எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. வாழ்க வாழ்கன்னு சொன்னா சந்தோஷமா சகல நன்மைகளோடு சகல ஆசீர்வாதங்களோடு எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் சிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடைய ஒரு வெற்றி என்னன்னு சொன்னால், ஒரு ரகசியம், ஒரு வெற்றியான வாழ்வு இந்த பூமியில நாங்க வாழ வேண்டும். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நாங்க வாழ வேணும். ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேணும். அது எங்களுடைய ஆவி ஆத்மா ஜீவன்ல அந்த வல்லமை கடந்து சென்று எல்லாவற்றிலும் நாங்க வாழ்ந்து சுகமாய் இருக்க வேணும். அதான் யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். 3 யோவான் 1-2 வசனங்கள், 2-3 வசனங்கள். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். ஏனெனில், ஏன் இப்படி சொல்றேன்னா, சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்கின்ற உண்மையை குறித்து உன்னை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். சொல்றா, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். எதுல? சத்தியத்தில், அவருடைய வார்த்தையில மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அந்த வார்த்தையின்படி அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுகிற பொழுது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்ற யோவான் புஸ்தகம் வாசி 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருந்ததை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவுடனே அங்கே எல்லாரும் பார்க்கிறாங்க. இயேசுவை பார்த்து இயேசு நிற்கிறதை கண்ட, ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று, ஐயா, நீ அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாதை என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகர் என்றார் அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்ன தொடாம, நான் இன்னும் பிதாவிட்ட போகல. அவருடைய பிளட், அந்த உடன்படிக்கையின் ரத்தம், அந்த ரத்தத்தை கொண்டு பிதாவுடைய சமூகத்தில் அவர் சேர்க்க வேணும். அந்த ஒரு பெரிய பணி இருக்கு, தொடாதன்னு சொல்லிட்டார். அப்ப பாருங்க, இந்த இயேசு எங்கட வாழ்க்கை கண்ணீரும் கம்பளையுமாய் வாழ்ற வாழ்க்கையை இயேசு விரும்பல. அல்லேலூயா. இயேசு அந்த வாழ்க்கையை நாங்க அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும் என்று அவர் விரும்பல. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அப்ப அவர், நம்முடைய ஆண்டவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை இனிதான நீரோடையாய் கர்த்தருடைய ஜனங்கள் மாற்றிக் கொள்வார்கள். சங்கீதக்காரன் சொல்றார், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்க நடந்து உருவ நடந்து எங்களோட வாழ்க்கையை இனிதான நீரோடையாய் நாங்க மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இனிதான ஒரு நீரோடை சொன்னா இயேசு உயிர்த்தெழுதலுடைய பலனும் பங்கும் இவைகளாகத்தான் இருக்கிறது. என்ன? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்றது, பேக்கேஜ் இதெல்லாம் இருக்கணும். நாமே ஒரு பேக்கேஜ் சொன்னா எனக்கு அவ்வளவு தெரியாது. இந்த பேக்கேஜ் சொல்லுவாங்க, என்ன இந்த போன்ல என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்கு, எவ்வளவு ஃப்ரீ. அப்படி இயேசு உயிர்த்தெழுந்ததுல நமக்கு கர்த்தர் நிறைய பேக்கேஜ் வைத்திருக்கிறார். ஆமென். வாழ்க. ஆமென். அல்லேலூயா. வாழ்க. இந்த கரத்தை உயர்த்தி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது அதை போல பாக்கியமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய சகல நன்மைகளை சொல்லி 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 ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆசீர்வாதம் வந்து தலையில கையை வச்சு நீ நல்லா இருக்க மாட்டா, நீ கெட்டு போவா, நீ காஞ்சறிய போல போவா, உன்னோட வாழ்க்கை உயராது, உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்காது, நீ இடையில பாதியில போயிடுவா. இப்படி எல்லாம் யாரும் சொல்லி ஆசீர்வதிக்கிறதில்லை. அதனால தான் இந்த பிளஸிங் வேர்ட், நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள், சமாதான வார்த்தைகள், சந்தோஷத்தின் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு பெரியான பணி. ஆமென். அப்ப இந்த 20:11 இயேசு அழுறாளை பார்த்து கேட்கிறா, ஏன் அழுறா, என்ன பிரச்சனை? அப்படி வார்த்தை சொல்லுது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ இனி தீங்க காணாதிருப்பாய். தீங்கு ஒரு தரம் வந்ததுக்காக எல்லாம் தீங்கா போறதில்ல, அந்த தீங்குல இருந்து நாங்க ஓவர்கம் ஆகிறோம், மேல் நோக்கி வருகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில நமக்கு கிடைக்கிற இந்த பிளஸிங்களை நாங்க விசுவாசிச்சு அவைகளை நாங்க சரியான விதத்துல உங்களோட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேணும். அல்லேலூயா. அப்ப அது சமாதானமா இருக்கு. அப்ப ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவுகிற விதையை விதைத்தவன் அழுது கொண்டு போகிறான், கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரமாய் இருக்கிறான். ஒரு வயல்ல தானியத்தை விதைக்கிறவன் அள்ளி தூர விதைய விதைக்கிறது நிச்சயம் கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து அந்த விதையை விதைக்கிறான், அழுது கொண்டு போகிறான். கண்ணீரோடு விதைச்சவன் கம்பீரத்தோட இருக்கிறான். அதாவது சோவிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பு அறுப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆகையினால எந்த பாடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையுடைய முடிவு சம்பூர்ணம் பிரமாதமாய் அது இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது. ஆமென். இனிதான நீரோடை சொல்லுங்க, இனிதான நீரோடை. வேதம் சொல்லுகிறது, இனிதான நீரோடையாய், ஒரு ஜீவ ஊற்றுள்ள ஒரு நீரோடையாய் எங்களோட வாழ்க்கை இந்த பூமியில இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளை, வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு பின்னேறம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்தில், சீசர்கள் கூடியிருந்து ஒரு அறை வீட்டை பூட்டி கொண்டு இருந்து ஜெபிக்கிறாங்க. என்ன, நாங்க நம்பி இருந்தவர், அவரோடு நாங்க வாழ்ந்துட்டோம், அவருடைய அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்தோம், எத்தனையோ பிசாசுகளை திறத்திருக்கோம், நோயாளிகளை குணமாக்கி இருக்கிறோம், அவரோட இருந்து வாழ்ந்தவங்க இப்ப இயேசு இல்லைன்றனே பயம், என்ன அவர் மறிச்சிட்டார் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற பொழுது அவங்க கூடியிருந்து ஜெபிக்கிறாங்க. நல்ல விஷயம், அவங்க கூடியிருந்து ஜெபிக்கிறாங்க. அவர்கள் யூதருக்கு பயந்தா, கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்தா கதவுகளை பூட்டி இருக்க, உள்ளுக்கு இருக்காங்க பூட்டிட்டு. உங்களுக்கு தெரியும், இரவையில காய்ச்சாமங்கள்ல நம்முடைய நாட்கள்ல ஞாயிற்றுல சிட்டண்டா ஆமி வாரான் என்று சொல்லி பால் குடிக்கிற பிள்ளையும் மௌனமா இருந்திருக்கு, அழுகிற பிள்ளையும் சத்தம் இல்லாம இருக்கும். ஏன்னு சொன்னா தாயின் அந்த உணர்வு, பய உணர்வு பிள்ளைக்குள்ள போயிரு, எல்லாரும் அப்படியே கப்சு பண்ணி இருப்பாங்க, என்ன நடந்துருமாங்க. இயேசு அங்க வந்து பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்து அங்கு சீசர்கிட்ட வந்து நின்று சொல்றார், கதவெல்லாம் பூட்டி இருக்கு, அது கதவு திறக்க தவிர அவருக்கு உள்ளுக்கு வர முடியும், அவருக்கு கதவு திறந்தா வரணும் என்று இல்லை. அவர் வந்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். அதனால தான் தூரத்தில் இருப்பவர்களுக்கும் சமீபத்தில் இருப்பவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன், கர்த்தர் உன்னை குணமாக்குவார். பயத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சுகமாக்குதல் தேவை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று அவர் வாழ்த்துறார். பீஸ் பி வித் யூ, சமாதானம் உங்களோட இருக்கட்டும் அப்படி என்று வாழ்த்துறார். அப்ப சமாதானம் நல்லது, சமாதானம் ஒரு ஆசீர்வாதமானது, சமாதானம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு செய்தி. ஆசீர்வாத வாழ்க்கையில வாழுகிறவருடைய வாழ்க்கை சமாதானத்தை எப்பொழுதும் கூறி அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சமாதானத்தை பற்றி கூறி சொல்லவன். ஒருத்தர் சந்திக்கிற பொழுது உங்களுடைய வாழ்த்துதல் எல்லாம் சமாதான வாழ்த்துதல்களாய் மாற வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது,
அவர் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது பிலதெல்பியா சபைக்கு சொல்ல வேண்டியது என்னவெனில் சத்தியம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறந்தறியாமல் என் வார்த்தையை கை கொண்டபடியினால் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. எங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷனும் தந்திரம் மந்திரம் முரட்டாட்டங்கள் பண்ணி கோல் கதைச்சி அவர் அப்படி இவர் அப்படி என்று சொல்லி வெளித்தாட்டுகள் ஆண்டு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கதைச்சி எங்களோட வாழ்க்கையில எந்த தீமையை கதைச்சாலும் கர்த்தர் எங்களோட வாழ்க்கைக்கு திறந்து வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கைக்கு சமாதானம் வரட்டும், உங்களோட வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சண்டையும் பிரச்சனையும் ஒரு சமாதானமான வாழ்த்து செய்தி அல்ல. ஆகையினால சமாதானமா நாங்க அவர் உயிர்த்தெழுந்ததின் உயிரோடு இருக்கிற இயேசுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாங்க என்னமா இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருக்கிறேங்கிறதுக்கு என்னத்தை வெளிப்படுத்த போறீங்க? உங்களுக்கு சமாதானம் தான் ஒரு நன்மையான ஒரு ஈவு, பூரணமான ஒரு வரம். ஆகையினால் இந்த சமாதானத்தை கூறி அறிவிங்க, உங்களோட வாழ்க்கையில பெரிய நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா. மார்க்கு 16:14 சீக்கிரமா முடிக்க போறேன். மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. பாருங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாய் திரும்பவும் தரிசனமாகிறார். 11 பேருக்கு, 12 பேர்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங். அப்ப 11 பேருக்கும் தரிசனமாயி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாம போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இங்க தேவன் அவருடைய இன்னொரு சாயலை அங்கு வெளிப்படுத்துறார். என்ன? அங்கு அவர் தரிசிக்கிற நேரம், இந்த வாழ்க்கை சமாதானம் சொல்ற நேரம், தோமா அங்க இருக்கல. அவன் சொல்றான், இவங்கெல்லாம் சொல்றாங்க இயேசு வந்தார், என்னை கண்டார், எனக்கு சமாதானம் என்று சொன்னார், என்ன வாழ்த்தினார், நல்லா இருக்கிறான், முதல்ல இருந்ததை விட இப்ப நல்லா இருக்கிறான் என்று சொன்ன இந்த தோமா சொல்றான், என்ன அவர் வரட்டும், அவரை நான் பார்த்து அவரை கண்டு அவருடைய விழாவில காயம் இருக்காண்டு பார்த்து விழாவில் இந்த விரலை விட்டு கையில எல்லாம் விரலை விட்டு பார்த்து அப்படி அவருக்கு காயங்கள் இருந்தா தான் நான் நம்புவேன் என்று சொல்றான். அப்ப அதனாலதான் இயேசு அங்க வந்து 11 பேரும் அப்படி இருக்கிற நேரம் வந்து சொல்றார், பின்ன அவர்களை நோக்கி நீங்கள் அப்ப அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரெபூக் பண்ற ஒரு டைம் இருக்கு. அவிசுவாசப்படக்கூடாது. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அவிசுவாசம் ஒரு அலர்ஜிக் மாதிரி. தீமையான பிழையான வார்த்தைகளை நம்முடைய வாயால பேசக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய கடிந்து கொள்ளுகிறார். ஆகையினால தான் அவிசுவாசம், அதாவது கடின இருதயம், ரெண்டு விஷயத்தை பார்க்கிறார். கடின இருதயம், அவிசுவாசம், ரெண்டையும் கடிந்து கொள்றார். கடின இருதயமா இருக்கான், எதை எப்படி நடக்கும், எப்படி குருட பார்ப்பான், அவன் பார்ப்பான், அவ்வளவுதான். எப்படி உண்மையை பேசுவான், அவன் பேசுவான், அவ்வளவுதான். கடினப்படாதீங்க. கடினப்படாம விசுவாசிக்க சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும், நாங்க எல்லாரும் அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. ஆமென். விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளமா மாறும். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து வீதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரசவிக்க வேண்டியதில்லையான்னு சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் குறித்து தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப என்ன சொல்றார், ஏன் விசுவாசம் இல்லாம இருக்கு, ஏன் புத்தி இல்லாம இருக்கிறீங்க என்று சொல்லி அங்க
அவர் அவங்களை கடிந்து கொள்கிறார். ஆகையினால இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அதாவது ஒரு வெற்றி வாழ்வு, ஒரு ஜெயமான வாழ்வு வாழ்றதுக்கு விசுவாசம் ஒரு பெரிய ஒரு வெப்பன்ஸ், ஒரு பெரிய ஆயுதம். விசுவாசத்தை எப்படி சொல்லலாம், எப்படி விசுவாசத்தை பார்க்கலாம்? விசுவாசத்தை கிரியையிலையும் வார்த்தையின் அறிக்கையிலையும் தான் பார்க்கலாம். ஆமென். விசுவாசத்தை வாயினால பேசுற பொழுதுதான் அந்த விசுவாசம் வெளிப்படுறதை பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் ரோமர்ல சொல்லுது இப்படியாக 9-10 வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை எண்ணப்படும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், ஒரு மீட்பு உண்டாகும். இயேசு இல்லாம மீட்பு இல்லை, இயேசு இல்லாம ரட்சிப்பு இல்லை. எப்படி அது உண்டாகும்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவை மறுதலிக்கிறவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். அவரை விசுவாசித்து உங்களுடைய நாவினால, உங்களுடைய வாயினால அறிக்கையிடுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு வரும். தேவன் இயேசுடைய ராஜ்யத்தில் நீங்க சேர்க்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும், இயேசுவை அவர் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். என்ன செய்தி? அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இல்லென்று மறுதலிக்கிறவர்களே, நீங்கள் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இயேசு கர்த்தர் இல்லை, அவர் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் அந்த ஜீவன் ஒளியாய் இருந்தது. எதுக்கு சொன்னால், மனுஷர்களை பிரகாசிக்க பண்ண, அவர்களை விடுதலையாக்குறதுக்கு அந்த ஜீவன் அவர்களுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திருந்தார். அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை என்பது, அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் தேவன் இல்லை, இயேசு தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கரங்களில் வைத்துக் கொண்டு பேசுகிற இயேசு கர்த்தர் இல்லை என்று சொல்லி பேசி அறிக்கை பண்ணிக்கொண்டு, அவர் கடவுள் இல்லை, அவர் தேவன் இல்லை, அவர் மரித்திட்டார், உயிர்த்தெழுந்த இளவில்லை, அவர் சின்ன ஆள், அவர் ஒன்றுக்கும் உதவாதவர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் பிதாதான் கடவுள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ வாசிக்கிற அந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுவாக இருக்கிறார். அவரை விசுவாசி, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பு, உன்னுடைய வாழ்க்கை மாறும், உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போறோம்.